சுவிட்சர்லாந்து வந்து பியிலிருந்து சிக்கு மாறுறது எப்படி? பலர் கேட்கிறார்கள், அதுக்கு எத்தனை வருடம் வேணும்? அதுக்கு என்ன இந்த பாசம் ஒரு முக்கியமான விடயமா? மற்றது சோசியல் ஹெல்ப் வந்து எடுத்திருந்தால் அல்லது எடுக்காவிட்டால் நல்லமா? இப்படியான கேள்வி. மற்றபடி கண்டோனுக்கு அந்த டிஃபரன்ஸ் ஆகுமா? பியிலிருந்து சி வந்தா என்ன நன்மை? இப்படியான விடயத்தை இங்க பார்க்க போறோம். பி ஹவுசஸ் என்ன? பி ஹவுசஸ் சொன்னா உங்களுக்கு டெம்பரரியா உங்களுக்கு ஒரு ஒர்க் பெர்மிட் மாதிரி நீங்க இங்க வந்து வேலை செய்யக்கூடிய பெர்மிட், அதான் இந்த பி. அந்த பியில நாங்க இன்னொரு வீடியோல சொல்லியிருந்தோம். அது வந்து 3 விதமான டெஃபினேஷன் இருக்குது. Familiennachzug, Erwerbstätigkeit, Flüchtlingsstatus. ஆனா அந்த 3லயும் வந்து ஸ்வீஸ்ல வந்து வேலை செய்யலாம். அதுதான் இந்த பி. உங்களுக்கு வேலை இல்லாத பட்சத்தில் வந்து உங்களை வந்து நாட்டை விட்டு அனுப்பக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அது வந்து பெர்மனண்டா இல்ல, உங்களுக்கு டெம்பரரியான உங்களுக்கு ஒரு விசா, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் பெர்மிட் மாதிரி தான் இந்த பி கார்டு. சி ஹவுஸ் என்ன? சி ஹவுஸ் வைஸ் சொன்னா பி கார்டு மாதிரி டெம்பரரி ஹவுஸ் வைஸ் இல்ல, உங்களுக்கு வந்து லாங் டைம் நீங்க வந்து இங்க ஸ்டே பண்ணுறதுக்குரிய ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா. அது வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஸ்விஸ் பாஸ்போர்ட் எடுத்ததுக்கு சமன். அது வந்து ஸ்ட்ராங். உங்களுக்கு ஒரு விதமான பயம் இல்லை. உங்களுக்கு வேலை இல்லாத பட்சத்தில் வந்து நாட்டை விட்டு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்க இங்க ஸ்விஸ் பாஸ்போர்ட் வச்சிருக்கிற மாதிரி எல்லா விதமான சலுகைகளும் இருக்கு. உங்களுக்கு டேக்ஸ் ஃபார்ம் நிரப்பணும், அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. மற்றது உங்களுக்கு பொனிடாட்டும் வந்து கூடும். இப்ப பி கார்டு இருக்கிற பொனிடாட் விட சி கார்ட்ல இருக்கிறவைக்கு வந்து பொனிடாட் கூடும். ஒரு லோன் எடுக்கிறதாண்டான இல்லாட்டி ஒரு வீடு எடுக்கிறதாண்டான உங்களுக்கு வந்து இலகுவாக கிடைக்கும். சொன்னால் பியில் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா சி கார்டு வரும்னு சொல்றாங்க. நினைப்பார்கள் பி கிடைத்து 5 வருஷம் முடிஞ்சால் எனக்கு சி கார்டு வரும், அது வந்து நான் ஒன்றும் செய்தால் அது ஆட்டோமேட்டிக்கா வரும். இது வந்து உண்மையா? நீங்க சி கார்டுக்கு அப்ளை பண்றேன்னு சொன்னா சில விடயங்கள் வந்து நீங்க வச்சிருக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் என்னென்னு சொன்னா நீங்க வந்து குறைந்தது 10 வருடம் சுவிஸ்ல இருந்திருக்கணும். ஒரு விதமான கிரிமினல் கேஸ்ல நீங்க வந்து பதிவுல இருக்கக்கூடாது. ஒரு விதமான திரைபங்கள் இருக்கக்கூடாது. சோஷியல் இருக்கக்கூடாது. வேலை நிரந்தரமான ஒரு வேலை இருக்கணும். டாக்ஸல் வந்து ஒழுங்கா கட்டியிருக்கணும். மற்றது ஸ்வீஸ் லாவை வந்து மதிச்சிருக்கணும். மற்றது லாங்குவேஜ் என்று சொன்னா அது பிரெஞ்சோ சரி டச்சோ சரி, எழுத்து மூலம் வந்து நீங்க குறைஞ்சது A2 வச்சிருக்கணும். மற்றது பேச்சு மூலம் வந்து குறைஞ்சது B1 லெவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் வந்து இந்த நாங்க இன்னொரு வீடியோல சொன்ன மாதிரி இந்த ஃபீடே சர்டிபிகேஷன் நீங்க எடுத்திருக்கணும். இதெல்லாம் இருந்த பட்சத்தில் தான் நீங்க வந்து B2Cக்கு அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இன்னொரு விடயம் இருக்கு. சில கண்டோன்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த குவாலிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க உங்களுக்கு B2C மாறுறதுக்குரிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவாங்க, நீங்க வந்து அப்ளை பண்ணாம. மற்றும்படி நீங்க கூடுதலான கேண்டோன்களை வந்து நீங்களாத்தான் மேனுவலா அப்ளை பண்ணி இந்த சி கார்டு எடுக்கணும். மற்றது கேண்டோன் டு கேண்டோனும் வந்து சில விடயங்கள் வந்து மாறுபடலாம். இது வந்து பொதுவான தகவல் தான். பி கிடைச்சு எவ்வளவு காலம் காத்திருக்கும்? இந்த எல்லா கண்டோனும் ஒரே மாதிரியா, சில கண்டோன் மாற்றங்களா? எல்லா கண்டோனும் வந்து ஒரே மாதிரி இல்ல. கூடுதலான கண்டோனுக்கு வந்து 10 வருடம் இருக்கணும். சில கண்டோனில் வந்து 5 வருடங்கள்ல இருந்தே கொடுக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் அது குறைவான கண்டோன்கள். அதுவும் வந்து நான் சொன்ன அந்த எல்லா குவாலிபிகேஷனும் ஓகேயா இருக்கும் பட்சத்தில் அந்த 5 வருடத்துக்குள்ள உங்களுக்கு சிக்கு மாறக்கூடிய சந்தர்ப்பம் வந்து உருவாகுது. ஒவ்வொரு கண்டோனும் ஒவ்வொரு வித்தியாசம் உண்டு. அதே போல வந்து நீங்க முதல்ல ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீங்க, பியில இருந்து சிக்கு வரும்பொழுது உங்களுக்கு வந்து திராய்வும் இருக்கக்கூடாது, கிரிமினலிஸ்ட்ல பதிவு இருக்கக்கூடாது, சோசியல் ஹெல்ப் வந்து நீங்க எடுத்துக்க கூடாது, நீங்க வேலை செய்ய வேணும், உங்களுக்கு வீடு இருக்கணும் அப்படிங்களே நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த பியில சிக்கு வந்தா சியில என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்ன விதமான நன்மைகள் எங்களுக்கு தரும்? சில என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொன்னா, நான் முதல் சொன்னது போல ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்க தேடும் போது உங்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் வந்து இலகுவான விதியில வந்து பி கார்டோட ஒப்பிடும்போது உங்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாது. அதே நேரம் நீங்க ஒரு பேங்க் லோன், ஒரு கிரெடிட்டா இருக்கட்டும், ஒரு லீசிங்கா இருக்கட்டும், ஒரு ஹிப்போதேக்கா இருக்கட்டும் வந்து அதுவும் வந்து நான் சொன்ன போல அந்த பொனிடாட்டின் ஸ்கோர் வந்து கூடுற படியால வந்து உங்களுக்கு சி கார்ட்ல வந்து கூட ஸ்கோர் கிடைக்கிறால உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் அதே நேரத்தில் வந்து பெரிய தொகையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகுது. அதே நேரம் வந்து நீங்கள் ஒரு வாடகை வீடு தேடினா கூட உங்களுக்கு ஈஸியாக சி பெர்மிட்டுக்கு வந்து இலகுவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது பியோட ஒப்பிடும் பொழுது. மற்றும் வந்து உங்களை நாட்டை விட்டு அனுப்ப முடியாது, உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்டேபிள் சேஃப்டி வந்து கிடைக்குது. முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு காலத்தில் நேஷனாலிட்டிக்கு எழுதி போட போறீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் சி கார்டில் இருக்கேக்க அதுவும் வந்து இலகுவான விஷயங்கள் இருக்கும். என்னென்னு சொன்னால் C2 ஸ்விஸ் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு கன விடயங்கள் B2C வார அதே விடயங்கள மாதிரி கன விடயங்கள் வந்து ஒத்து போற பட்சத்தில் வந்து பிறகு உங்களுக்கு சில இருந்து ஸ்விஸ் பாஸ்போர்ட்டுக்கு போறதுக்கு இலகுவான சிஸ்டம் வந்து கிடைச்சால் பல விடயங்களுக்கு நன்மை உண்டு. வேலை விடயம், மற்றது வந்து டாக்ஸ் விடயங்கள், மற்ற இந்த டவல் செய்வது கூட விசாக்கள் கதியா பெற்றுக் கொள்ளலாம். இப்படியான பழைய விடயங்கள் சொல்லுங்க.
அதிலே இருந்து சுவிச பாஸ் போறதுக்கு இலகுவா இருக்கும் என்று இப்படியான விடைங்க சொல்லியிருந்தீங்க. அடுத்த விட என்ன கேள்வி சொன்னால், இவர்கள் வந்து சீக்கார்டு உள்ள வந்து ஊர்ல இருக்க பள்ளி குடும்பங்களை வந்து கெதியா கூப்பிட முடியுமா? பி கார்ட்ல இருந்து நீங்க வந்து ஃபேமிலி நாசுக் அந்த 3 கேட்டகரிக்குள்ள அதுவும் அடங்குது தானே. பி கார்ட்ல இருந்து நீங்க வந்து குடும்பங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்க சி கார்ட்ல இருக்க இன்னும் கொஞ்சம் இலகுவாக இருக்கும் பி கார்டோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. பி கார்டு வந்து சிக்கு வரணும்னு சொன்னா, பி கார்டுல வந்து நாங்க வந்து டாக்ஸ் வந்து நேரடியாக கட்டுறோம். இப்ப சி கார்டு கிடைச்சா என்ன நடக்கும்? சி கார்ட்ல வந்து சுவிஸ் பாஸ்போர்ட் உள்ளவர் போல நீங்க வந்து தனித்தனியாக டேக்ஸ் வந்து நிரப்பி அனுப்பணும். ஒவ்வொரு இடம் உங்களுக்கு அந்த டேக்ஸ் ஃபார்ம் வரும், அதை நீங்க நிரப்பி அனுப்பணும். பியில் வந்து உங்களுக்கு கோலன் ஸ்டோயர் டிரெக்டா சம்பளத்துலேருந்து கழிச்சிருவாரு. இப்போ அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், நீங்கள் நேரடியாக நீங்கள் டேக்ஸை நிரப்பிக்க மேலதிகமான கழிவுகளை வந்து நீங்கள் கழிச்சு கொள்ளலாம். கொயிலன் ஸ்டோரில் வந்து ஒரு அடிப்படை கணக்கின் அடிப்படையில் தான் அவங்க வந்து கழிச்சு கொள்வாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் இன்னொரு வீடியோவில் சொன்னது போல் உங்களுக்கு லாபமாகவும் இருக்கலாம், இல்லாட்டிக்கு வந்து கூட கழிவாகவும் இருக்கலாம். அப்போ நீங்களா அந்த டேக்ஸை நிரப்பி உங்களோட மேக்சிமம் கழிவுகளை வந்து கழிக்க உங்களுக்கு வந்து டேக்ஸும் வந்து இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு குறைஞ்சு போகக்கூடிய சந்தர்ப்பம் வந்து உருவாகுது. சி கார்டு எடுத்தால் டேக்ஸில் வந்து விடயங்களை கழிக்கலாம். பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள செலவுகள் அது இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டோயர் சம்பந்தமாக நீங்கள் ஸ்டோயர்களை செய்வதால உங்களுக்கு இந்த விடயங்கள் கூடுதலாக தெரிந்திருக்கிறது. ஆகவே ஒரு வேளை நீங்கள் ஸ்டோயர் சம்பந்தமாக இந்த இங்கே கொண்டுக்கிறோம். பிஏ விட சி வந்து ஸ்ட்ராங்கான ஒரு விடயம் வந்து இங்கே சொல்லப்படுறது. ஆக ஒரு வேளை இந்த விடயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே கேள்வி சம்பந்தம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றியோட வணக்கம்.